கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2026வது வருட தவக்கால தியானத்திலே பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அன்பில் நாம் வளர வேண்டும். அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களிலே நாம் முன்னேற வேண்டும். அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற எல்லா கொடைகளையும் பெற்று உலகிலே மகிழ்ச்சியாய் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு தாகத்தோடு நாம் வந்திருக்கின்றோம். இன்று நாம் அமைதியாய் அமர்ந்திருந்து இறை வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு ஆசிரியை ஆண்டவர் நமக்கும் நம் நாட்டிற்கும் தந்திருக்கின்றார். பல நாடுகளிலோ போர் வன்முறைகள் வெடித்து பல மக்கள் தங்கள் உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இங்கே அமர்ந்திருந்து இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையில ஆண்டவர் என்று நமக்கு கூறுவது, நம்மோடு பேச விரும்புவது, உன் ஆன்மாவின் விலை என்ன? கிட்னியை விற்கிறாங்க, கண்ணு விற்கிறாங்க, உடல் உறுப்புகளை விற்கிறார்கள். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு கிட்னியை வாங்கிக்கலாம். ஆர்டிபிஷியல் அன்றைக்கு இதயங்கள் கிடைக்கின்றது. செயற்கையாக செய்யப்பட்ட உடல் உறுப்புகள் இன்றைக்கு மருத்துவ அறிவியல் முன்னேற்றத்தினால் இன்று நமக்கு அது கிடைக்கக்கூடியதா இருக்கின்றது. ஆனால் ஆன்மாவின் விலை என்ன? ஆன்மாவின் விலை என்ன? என் ஆன்மாவின் விலை என்ன? மத்தேயு எழுதின நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கின்றது, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுப்பார்? இந்த உலகத்தில் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே நாம் உழைத்து கொண்டே இருக்கின்றோம். சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் பேச ஆரம்பிக்கிறது, அது நடக்க ஆரம்பிக்கின்றது, தவள ஆரம்பிக்கின்றது, எழுந்து நிற்க ஆரம்பிக்கின்றது. அதுக்கப்புறமாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கின்றோம், படிக்கின்றோம், வேலை தேடுகின்றோம். பல விதமான முயற்சிகள், உழைப்புகள் இவ்வுலகிலே பிறந்த ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் ஒரு மதிப்பு இருக்கின்றது. நாம் படித்த படிப்பிற்கான வேலை கிடைக்கின்றது, அதற்கான கூலியும் சம்பளமும் கிடைக்கின்றது. ஆனால் ஆண்டவர் நமக்கு படைத்த நம்முடைய சரீரத்திலே அழியாத பொக்கிஷமாக நமக்குள் வைத்திருக்கின்ற அந்த ஆன்மாவின் விலை என்ன என்று ஆண்டவர் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். என் சகோதரனே, சகோதரியே, நீ அழியாத ஒரு வித்தாக, அழியாத ஒரு விதையாக நான் உனக்கு இலவசமாய் உனக்குள் வைத்திருக்கின்ற ஆன்மாவை குறித்து நீ என்றாவது நினைத்ததுண்டா? உடம்பு வலி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, நோய் வரும் பொழுது நாம் அந்த உடலை உற்று பார்ப்போம், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அதற்கான மருத்துவத்தை பெற்றுக்கொண்டு சிகிச்சை எடுத்து அந்த உடம்பு சரியாக வேண்டும், அந்த உடல் உறுப்பு நன்றாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் அனைத்தையும் அழிப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கின்றோம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆன்மா எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றது? என் ஆன்மா எப்படிப்பட்ட நிலையிலே அது இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எனக்குள்ளாக? ஒருவேளை இப்பொழுது நான் மரணத்தை சந்திக்க நேர்ந்தால், அரபு நாடுகளிலோ இஸ்ரேலிலோ விழக்கூடிய, யுக்ரைன்ல விழக்கூடிய அந்த வெடிகுண்டுகள் இன்று என் வாழ்விலே, என் வாழ்க்கையில, என் வீட்டில விழுந்தால், நான் மரணத்தை சந்திக்க நேர்ந்தால் என் ஆன்மாவின் நிலை என்ன? திடீரென்று மாரடைப்பு வந்தால் என் ஆன்மாவின் நிலை என்ன? நாம் நம்முடைய கவனம் எல்லாமே உலகத்தில் எப்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வெளியிலே இருக்கக்கூடிய வீட்டை நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் பார்ப்பதோ அந்த வீட்டுக்குள் குடிகொண்டிருக்கின்ற மக்களை அவர் உற்று பார்க்கின்றார். அவர் வீட்டை பார்ப்பவர் அல்ல, அந்த வீட்டிற்குள் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை உற்று பார்க்கின்றார். ஆக ஆண்டவர் நம்மை உற்று பார்க்கின்ற போது ஒரு மனிதனுடைய உடம்பின் உறுப்புகள் எப்படி இருப்பது என்றது அவர் கண்ணோக்கி பார்க்கவில்லை. ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அவர் உற்று பார்க்கின்றார். ஆக இறை வார்த்தை கூறுகின்றது, இந்த உலகம் முழுவதையும் நீ உனக்கென்று சொந்தமாக்கி கொண்டாலும், உடைய கடின உழைப்பினால் அனைத்து நீ பெற்றுக் கொண்டாலும், ஆனால் உன் ஆன்மாவை நீ இழந்து போவாயானால் எதை கொண்டு அதை நீ மீட்டுக் கொள்வாய் என்கிறார் ஆண்டவர். இந்த உலகம் தர முடியாதது. கடவுள் தன்னுடைய சுவாசத்தின் மூலமாக நம்மை ஊதி அவருடைய ஆவியை நமக்குள் வைத்திருக்கின்றார். இந்த சரீரம் புதைக்கப்பட்டு இறந்து போனாலும் மீண்டும் அந்த ஆன்மா துடித்துக் கொண்டிருக்கும்.
படைத்தவருக்காக. ஆக இறை வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்வது அதுதான். ஆன்மாவின் விலை என்ன? எப்பொழுதாவது நாம் யோசித்து பார்த்ததுண்டா? என் ஆன்மா எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்ததுண்டா? அடிக்கடி நாம் திருப்பாடல்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் கேட்பதுண்டு, என் ஆன்மாவே என்று சொல்லி அடிக்கடி தாவீது கடவுளை நோக்கி அவர் பாடுகின்றார். ஆன்மாவை குறித்து அவர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றார். என் ஆன்மாவை நீ ஆண்டவரை போற்று என்று சொல்லி தன்னுடைய ஆன்மாவை பார்த்து அவர் பேசுகின்றார். இன்று நாம் கண்டுகொள்ளாத, கவனமே இல்லாமல் ஏனோ தானோ என்று நம் உடம்பில் ஒன்று இருக்குது என்று சொன்னால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா ஒன்றுதான். ஆனால் அது கரைபட்டு இருக்கின்றதா? அது பாதிக்கப்பட்டிருக்கின்றதா? அது உயிரூட்டம் இருக்கிறதா? அல்லது இறந்து போய்விட்டதா ஆன்மா என்று சொல்லி இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைத்திருக்கின்றார். ஆன்மாவை விலை கொடுத்து வாங்க முடியுமா? நம்முடைய ஆன்மாவை விலை கொடுத்து வாங்க முடியுமா? திருப்பாடல்கள் 49:7 மற்றும் 8வது வசனம் கூறுகின்றது, தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது, தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரியது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒரு மனிதன் தன் உடல் உறுப்புகள் பழுதானால் ஆஸ்பத்திரியில் போய் தன்னுடைய மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவோ மருந்துகளின் மூலமாக நம்முடைய உடம்பை நாம் மீண்டும் உடல் உறுப்புகள் செயல்பட செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆன்மா இறந்து போய்விட்டால், மனிதனுடைய ஆன்மா பழுதடைந்து விட்டால், மனிதனுடைய ஆன்மா வேதனைக்கும் துக்கத்துக்குள்ளும் பாரத்திற்குள்ளும் அது அழுக்கடைந்து போய்விட்டால் அதை யார்தான் அதை சரி செய்ய முடியும்? எந்த மருத்துவ துறை இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறது? ஆண்டவர் படைத்த ஆன்மாவை பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்கே விஞ்ஞானம் உயர்ந்திருக்கிறது? நாம் ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், ஆன்மாவும் உயிரும் ஒண்ணுதான் என்று சொல்லி. ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் ஒன்று இல்லை. நம்முடைய புதிய மொழிபெயர்ப்பிலையும் உயிர் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மா வேறு, உயிர் வேறு. ஆக ஆண்டவர் என்று கூறுவதுதான், ஒரு மனிதன் தன் ஆன்மாவை எந்த விலையை கொடுத்து ஆண்டவரிடமிருந்து அவன் வாங்கிக் கொள்ள முடியும்? எதற்கு ஈடாக அந்த ஆன்மாவை அவன் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? மனிதனால் வாங்க முடியாத ஒன்று உண்டு என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஒன்றுதான். அந்த ஆன்மா ஒன்றுதான் நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. எவராலும் அதை உருவாக்க முடியாது. கடவுள் உருவாக்கப்பட்ட அந்த ஆன்மா அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. நாம் உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, மீண்டும் அவர் முன்பாக சென்று நிற்க வேண்டும் என்பது வேத ஆகமம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்கின்றது. ஆக அந்த ஆன்மா எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நாம் வாழ்கின்ற வாழ்வின் நிமித்தமாக, நமக்குள் வருகின்ற சிந்தனைகளின் நிமித்தமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகளின் நிமித்தமாக, நம்முடைய கற்பனைகள் நிமித்தமாக ஆன்மா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை, வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் மை சோல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு கூறுவது அதுதான். இந்த திருப்பாடல் மூலம் ஆண்டவர் சொல்றாரு, தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவரால் கூடும்? தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. ஒரு மனிதன் ஆன்மாவை சொந்தமா வைத்துக் கொள்வதற்கு எதை ஆண்டவர்கிட்ட கொடுத்தவன் வாங்கி கொள்ள முடியும்? எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் கேட்கக்கூடிய, ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒண்ணு என்றால், தாவீதை போல, ஆண்டவரே என் ஆன்மா உம்மை போற்றுவதாக, உம்மை நோக்கி தேடி வருவதாக, ஆண்டவரோடு இணைந்திருப்பதாக, என் ஆன்மா உம்மோடு இணைந்திருப்பதாக என்று சொல்லி தாவீதை போல நாம் ஆண்டவரிடம் தேடி வருகின்ற பொழுது அவரிடம் கேட்கக்கூடிய ஒன்றை ஒன்று, என் ஆன்மா உம்மோடு இணைந்திருக்கட்டும், உம்மையே அது நினைக்கட்டும், உம்மையே அது தேடுவதாக, உம்மை சார்ந்திருப்பதாக என்று சொல்லி அவர் மீது கொண்ட அன்பினால் நம்முடைய ஆன்மா அவரை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது உலகை சார்ந்து இருக்குது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆன்மா ஏதாவது ஒன்றை சார்ந்திருக்கும். ஒன்று கடவுளை, இல்லை என்றால் இந்த உலகத்தை. கடவுள் என்று வருகின்ற பொழுது கண்ணால் காணாதவற்றை இது விசுவசிக்கின்றது, ஆண்டவரின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு கீழ்படுகின்றது. உலகம் என்று வருகின்ற பொழுது தன்னால் கண்களால் காணக்கூடியவை, தொட்டு உணரக்கூடியவை, இவ்வுலகத்திலே சிற்றின்பத்தை பெற்று அனுபவிக்கக்கூடியவை, அனுபவத்தை தரக்கூடியது, அதுல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. அப்ப நம்முடைய ஆன்மா எதை தேடி இன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது? எதை தேடி நம்முடைய ஆன்மா ஓடிக்கொண்டிருக்கின்றது? இயேசு ரத்தம் சிந்தி ஆன்மாவை வாங்கி கொண்டார்.
கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நாம் அடிமைகள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆதி பெற்றோர்களின் மூலமாக, அவர்கள் செய்த பாவத்தின் மூலமாக, அதன் சம்பளத்தின் விளைவாக நாம் அனைவரும் சாபத்துக்குள்ளானவர்கள், நாம் சபிக்கப்பட்டவர்கள், நாம் சாவுக்கு கையளிக்கப்பட்டவர்கள், நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை இழந்து போய்விட்டோம். ஆக நம்மை மீண்டும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தவர். அதற்கு ஈடாக நம்முடைய ஆன்மாவை மீட்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தன் உயிரை கொடுத்து, ஈடாக அவர் கொடுத்து, தன் இரத்தத்தினை கொடுத்து, விலை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டுக் கொண்டார். ஆகதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் என் உடம்புக்கு முதலாளி அல்ல, நான் என் உடம்பின் மீது எனக்கு அதிகாரம் இல்லை, என் சரீரம் இயேசு விலை கொடுத்து வாங்கி கொண்டார். ஆகவே என் சரீரமானது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய குணநலங்கள் எனக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும். ஏனெனில் நான் அடிமையாயிருந்தேன், அவர் விலை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். நான் சாவிற்கு கையளிக்கப்பட்டவன், ஆனால் இயேசு தன் இரத்தத்தின் மூலமாய் நித்திய வாழ்வுக்கு என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை என்று கூறுகின்றது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வார்த்தையில பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்கின்றார், உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்றும் உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். ஆக இயேசுவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராவது இப்ப சிறையில இருந்தா, சிறைச்சாலையில் இருந்தா, அவர்களுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு வெளியில கொண்டு வருவதற்கு நாம் பணத்தை கட்டி அவர்களை வெளியில கொண்டு வர வேண்டும். கொஞ்ச நாட்கள் அவர்கள் நம்மோடு இருப்பதற்காக, நிரந்தரமான ஒரு தீர்ப்பு வரும் வரைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் சிறையில் இருக்கப்பட்டவர்களை, சாவிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்மை மீட்கும்படியாக அவர் பணத்தை கொடுக்கவில்லை, பொன்னை கொடுக்கவில்லை, உலகத்தில் இருக்கிற இடத்தையோ நிலத்தையோ குளங்களையோ அவர் கொடுக்கவில்லை. மாறாக தன் உயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் விலை கொடுத்து தனக்கு சொந்தமான பிள்ளைகள் என்பதாக அவர் வாங்கி கொண்டார் என்று வேத வார்த்தை மிகவும் தெளிவாக இன்றைக்கு நமக்கு சொல்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் உடம்பின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, உன் உடல் ஆண்டவருக்கு சொந்தமானது, அதில் ஆவியானவர் குடிகொண்டிருக்கின்றார். நீ எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அருட்சாதனத்தின் மூலமாக, ஞானஸ்நானத்தின் வழியாக ஆண்டவரை பெற்றுக்கொண்டு உறுதி பூசலின் மூலமாய் தூய ஆவியானவர் உனக்குள் வந்து தங்கும்படியை அர்ப்பணித்தாயோ, அப்பொழுதே உன் உடல் ஆண்டவருக்கு உரியது என்பதை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை இன்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கூறுகின்றது. நம்ம யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு நாட்கள் நாம் நினைத்ததை இந்த தவக்காலத்துல கூட நம்ம ஆரம்பத்தில் நினைச்சிருப்போம், இந்த வருஷமாவது எந்த ஒரு மாமிசமோ இறைச்சியோ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. ஆனா எப்ப நினைச்சோமோ அப்பதான் என்ன ஆகும், நமக்கு அதிகமா அது வரைக்கும் சாப்பிடாம இருந்திருப்போம். ஆனா அந்த வரும்பொழுது தவக்காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா சாப்பிடணும்னு தோணும். அப்பதான் சோதனைக்காவது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க அப்பதான் சிக்கன் ஏதாவது பண்ணுவாங்க. அந்த வாசனை வந்து நமக்கு திரும்பவும் நமக்கு ஒரு சோதனை வந்துடும், டெம்டேஷன் வந்துடும், எங்கேயாவது போய் சாப்பிடணும்னு தோணும். ஒரு சிலர் மறைந்து ஒளிந்து போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது உண்டு. ஆக ஆண்டவர் சொல்றது, அன்றைக்கு உலகம் நம்மை கவர்ந்து இழுக்கிறது, நம்முடைய சரீரம் உலகத்தினால் கவர்ந்து இழுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம ஆன்மாவோ ஆண்டவருக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கின்றது. இதுதான் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர் மட்டுமல்ல, பறவைகளும் அனைத்து விலங்குகளும் உயிரினங்களும் ஆண்டவருக்காய் காத்து கொண்டிருக்கின்றன, அவரை தேடுகின்றன என்று வேதாகமம் நமக்கு சொல்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட தாகத்தோடு கடவுளை நாம் தேடி செல்கின்ற வேளையில, உலகத்தில் நாம் வாழும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள்ல உலகத்தின் கவர்ச்சிக்கு நாம் மாயைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு உலக இன்பத்தை தேடி ஓடுகின்றவர்களாம் போகின்றோம். அப்படி போகின்ற பொழுது ஆண்டவர் நமக்காய் சிந்திய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டது நாம் இழந்து போகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக இயேசுவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடைய ஆன்மா இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது, ஆன்மா எந்த இடத்துல இருக்குது, எப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்குள்ளானதா இருக்கிறதா, என் ஆன்மா துக்கத்துக்குரியதா இருக்கிறதா, என் ஆன்மா கரைபட்டு இருக்கின்றதா, என் ஆன்மா அழுக்கு படிந்திருக்கிறதா, என் ஆன்மா சுத்தமாக இருக்கின்றதா, என் ஆன்மா பரிசுத்தத்தில் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக ஆண்டவர் சொல்றார், நீ எதை கொடுத்து விலை கொடுத்து நீ வாங்க முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்த அவர் ஒரு உலகத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சாத்தான்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டாரா? இல்லை.
தான் படைத்த பொருட்களை கொடுத்தாரா? இல்லை, தன்னையே முழுமையாக அவர் பலியாக மாற்றுகின்றார். இன்று நாம் பார்க்கின்ற இந்த நற்கரணையில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவருடைய உடல் எதை வெளிப்படுத்துகின்றது? இயேசு எனக்காக மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார், என்னை மீட்டுக் கொண்டார் என்பதன் அடையாளம் தான் நாம் நற்கரணையிலே இயேசுவை காண்கின்றோம். அப்ப எனக்காக இறந்த ஒருத்தர் என் மீது கொண்ட அன்பினால, என் மீது வைத்திருந்த பாசத்தினால அவர் தன்னையே கையளித்தார். எப்படி கையளித்தார்? மக்களால் எச்சி துப்பப்பட்டார். அவர் மக்களால் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளால் பேசப்பட்டார். மக்களால் அவர் தீர்ப்பிடப்பட்டார். அவர் ஆடைகள் எல்லா மக்களுக்கு முன்பாகவும் நிர்வாணமாய் உருவப்பட்டது. அவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டார். அவர் சதைகள் கிழிக்கப்பட்டன. இரத்தம் சொட்ட சொட்ட மக்கள் முன்பாய் தலை குனிந்து நின்றார். பாவமே செய்யாத ஒரு மனிதன் எனக்காகவும் உங்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்காக நம்முடைய பரிகாரமாக நான் சிறையில் அடைக்கப்பட வேண்டும், நான் நிர்வாணமாக இருக்க வேண்டும், நான் தீர்ப்பிடப்பட்டிருக்க வேண்டும், நான் தண்டனையிடப்பட்டிருக்க வேண்டும், தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு பதிலாக நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து நின்று கொண்டு எனக்கு பதிலாக எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆக நான் எங்கே அவமானப்பட வேண்டுமோ அந்த இடத்துல இயேசு எனக்காக அவமானப்பட்டார். நான் எங்கே மற்றவர்களால் புரணி பேசப்பட்டு அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டு என் பெயர்கள் கெடுக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல இயேசு எனக்காகவே அவர் அவமானத்துக்குள்ளானார், ஆடையின்றிருந்தார். அவர் தலையிலே முள்முடிகள் வைத்து அடிக்கப்பட்டது. காரணம், என் சிந்தனைகள் வந்த தீய எண்ணங்கள், எனக்குள் வந்த தீய சிந்தனைகள், எனக்குள் வந்த போட்டி பொறாமையின் உணர்வுகள், எனக்குள் வந்த அசுத்தத்திற்காக இயேசுவின் தலையிலே முள்முடியானது வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டது. அவர் கொடூரப்படுத்தப்பட்டார். காரணம், யூதர்களினாலோ அங்கிருந்த சோல்ஜர்ஸ்னாலேயோ அங்கிருந்த வீரர்களினாலோ அல்ல, மாறாக என்னுடைய ஒவ்வொரு தீய செயல்களுக்காக அவர் ஏற்கனவே தன் மீது அனைத்து தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டவராக என்னை மீட்க வேண்டும் என்பதற்காக அன்பை வெளிப்படுத்த தன் உயிரை அவர் எனக்காக உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். அப்ப இயேசுவை தேடி வருகின்ற பொழுது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர், ஏதோ ஒரு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த கடவுளின் மகன், அவர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார் என்பதனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அன்பின் நிமித்தமாய், என் மீது கொண்ட அன்பிற்கு அடையாளமாய் தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் இருப்பாரையானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை நீ முதலிடத்தில் உன் வாழ்வில் வைப்பாயாக. எப்பொழுது அந்த இடத்தை நீ விட்டுக் கொடுத்து உன் தாயோ தகப்பனையோ உன் மனைவியோ உன் கணவரையோ உன் பிள்ளைகளையோ பேர குழந்தைகளையோ ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்தில் நீ வைப்பாயானால் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கூறுகின்றது. எரேமியா 15வது அதிகாரம் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆக எப்பொழுது நாம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைக்காமல் எனக்காக மரித்தவர், எனக்காக இரத்தம் சிந்தியவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர், அவர் பட்ட பாடுகளை நினைத்து நான் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே இப்படி கொடூரமான ஒரு பாவிக்காக நீ செத்தீர்களே என்று சொல்லி நாம் கண்ணீர் விட்டு அவர் அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமான அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நம்ம ஒரு சில நேரத்துல ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற பொழுது நமக்கு ரத்தம் தேவைப்படுகின்ற பொழுது குறிப்பாக அருட்தந்தையர்கள் எங்களை பலர் அணுகுவது உண்டு. அது குறிப்பாக செமினரியில் இருக்கின்ற பொழுது நாங்கள் குருத்துவத்துக்காக படிக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிறவங்க அடிக்கடி வருவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிளட் கொடுங்க, உங்ககிட்ட இந்த A பாசிட்டிவ் இருக்குதா, பி இருக்குதா, சி இருக்குதான்னு சொல்லி ஒவ்வொன்னா தேடி வர்றது உண்டு. அப்ப அடிக்கடி பிரதர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டொனேட் பண்ண போறது உண்டு. நாம் இரத்தத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோம். மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு அது எதை செய்கின்றது? ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுப்பதற்காக, மீண்டும் எழுந்து நடக்க வைக்கின்றது. ஆனால் அழிந்து போகாத ஒரு பொக்கிஷம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. இந்த சரீரம் அழிந்து போனாலும் நமது சமாதியில் வைத்து நமக்கு சமாதியை கட்டி நம்மை மூடி மண்ணுக்குள் மண்ணாய் வைத்தாலும் நமக்குள் அழியாத ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அதை எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு இரத்தத்தை கொடுத்தோ உடல் உறுப்புகளை கொடுத்தோ விலை கொடுத்து வாங்க முடியாது, உதவி செய்ய முடியாது. அந்த உதவியை கடவுள் ஒருவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன் உயிரை பிணையமாக வைத்து தன் ரத்தம் கொட்ட கொட்ட சொட்ட சொட்ட இந்த பூமியிலே என் ரத்தம் சிந்தப்பட்டு இந்த பூமியிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு என் மீது உங்கள் மீது வைத்த அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்த அவர் விலை கொடுத்து நம் ஒவ்வொருடைய ஆன்மாவையும் இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டார்.
இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே தவக்காலத்திலே ஆண்டவர் பட்ட பாடுகளை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஏன் ஒவ்வொரு நாட்களும் நாம் தனிப்பட்ட விதத்திலே சிலுவை பாதை செய்து நாம் தெரிந்து அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகள் நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் என் ஆன்மாவிற்காக இயேசு சிந்திய இரத்தம் எப்பேற்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய சரீரத்திற்காக மட்டுமல்ல, நான் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, கேன்சர் நோயிலிருந்து, என்னுடைய கிட்னி டயாலிசிஸ் நோயிலிருந்து, என்னுடைய பேங்க்ரியாஸ் ஃபெயிலியர்ல இருந்து, ஃபைப்ராய்டு நோயிலிருந்து, மென்டல் இல்னஸ்ல இருந்து, பல்வேறு விதமான நோய்களில் இருந்து குணப்படுத்துவதற்காக மட்டும் அல்ல இயேசுவுடைய இரத்தமானது சிந்தப்பட்டது. அது எந்த ஒரு மருத்துவமனையில கூட நம்ம காசு கொடுத்து நம்ம சுகப்படுத்த சுகத்தை தேடி போகலாம். ஆனால் சுகப்படுத்த முடியாத ஒன்று உண்டு, அது ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினால் நம்முடைய ஆன்மா முழுவதும் கழுவப்பட்டிருக்கிறது. எதிரியின் கையில் இரத்தத்தை கொடுத்து ஆன்மாவை பிடுங்கி கொண்டார் தனக்கு சொந்தம் என்று சொல்லி. காரணம், நாம் அனைவரும் ஆதாம் ஏவாளின் மூலமாய் பிறந்த ஒவ்வொருவரும் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவர்களாக, சபிக்கப்பட்டவர்களாக, சாவுக்காக கையளிக்கப்பட்டவர்களாய் நாம் இருந்த பொழுது இயேசு இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டு கொண்டு சாவிலிருந்து நித்திய வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கூறுவது அதுதான். இயேசு இரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருடைய ஆன்மாவை அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றார். இந்த உலகத்துல எவ்வளவு பேர் நம்ம எதையெல்லாமோ கொடுத்து வாங்குறோம். கோயில்ல ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஆடுகளையும் மற்ற விலங்குகளையும் ஏலத்துக்கு விடுவோம். ஒரு 500 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு கோழிய 2500 3000 ரூபாய்க்கு வித்து அந்த காசை கோயிலுக்கோ மற்ற இதுக்கோ நம்ம பயன்படுத்துவதுண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை ஏலத்துக்கு விட்ட பொழுது, சாத்தான் நம்முடைய ஆன்மாக்களை பிடுங்கி கொண்ட பொழுது அவர் கொடுத்த பணம் என்னவென்றால் அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். அன்பு என்பதற்கு அடையாளம் இயேசு தான் சொன்னார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான ஒரு பலி எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆக இயேசு கிறிஸ்து தன் உயிரையும் தன் இரத்தத்தையும் சிந்தியதின் மூலமாக, நான் உனக்கு கடவுளாக மட்டுமல்ல, நான் விண்ணக தந்தையின் மைந்தன் என்பது மட்டுமல்ல, உன் நண்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இன்று தன்னை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக நான்காவதாக நாம் பார்க்கிறோம், உன் ஆன்மாவிற்கு ஒரு உருவம் உண்டு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆன்மாவிற்கு ஒரு உருவம் உண்டு. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லப்படுகின்றது, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆம், கடவுள் ஆதியிலே ஒவ்வொரு படைப்புகளையும் உருவாக்குகின்ற பொழுது அனைத்திற்கும் தன்னுடைய சாயலை கொடுக்கவில்லை. ஆனால் தன்னிடமிருந்து எடுத்து, தன்னிடமிருந்து உருவாக்கப்பட்ட, தன்னுடைய சாயலை கொடுத்து படைக்கப்பட்ட ஒரே ஒரு படைப்பு மனித குலம் ஒன்று மட்டும்தான். அதற்கு தன்னுடைய குணத்தை கொடுத்தார், தன்னுடைய சாயலை கொடுத்தார். எப்படி பிறந்த வீட்டுல அந்த குழந்தையை கையில தூக்கி கொண்டு அந்த உறவினர்கள் சொல்வது உண்டு, இது அம்மாவை போலயே இருக்கு பாரு, இந்த குழந்தை அப்பா முகத்துல இருக்கு பாரு, அதே மூக்கு அதே கண்ணு என்று சொல்லி உறவினர்கள் பார்த்து சொல்லி மகிழ்வது உண்டு. ஆண்டவர் சொல்றார், என் சாயலை என் பிள்ளைங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது அந்த ஆன்மாவில வெளிப்படும், அந்த பரிசுத்தத்தில் அது வெளிப்படும். அதை யாரும் தொட முடியாது. அது அவருடைய சரீரத்துக்குள்ளாய் மறைந்திருக்கின்றது. அது எனக்கு சொந்தமானது என்று சொல்லி ஆண்டவர் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு காரியம் மனிதனுடைய வாழ்வில் உண்டென்றால் அது நம்முடைய ஆன்மா ஒன்றுதான். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் வாழ்வில நம்ம இடம் கொடுக்காத, முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரியம் உண்டென்றால் அந்த ஆன்மா ஒன்றுதான். அதை நம்ம யாரும் யோசித்து பார்ப்பதில்லை, அதை நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கு என்று சொல்ல கூட நாம் அதை சிந்திப்பது கூட நமக்கு நேரம் இல்லை. அதற்கு நாம் விருப்பமும் இல்லாதவர்களாக நாம் இன்று இந்த உலகத்துல ரொம்ப பிஸியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிச்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று சொல்லி உலக ஞானத்தை தேடி அழிந்து தெரிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற நம் ஆன்மா என்ன நிலையில இருக்கு என்று சொல்லி யாரும் நினைத்து பார்த்ததில்லை. யாரு நினைப்பாங்க தெரியுமா? யாரு நினைப்பாங்க? ஆஸ்பத்திரியில ஐசியூல இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் ஞானம் இருக்கிறவங்க, ஞாபகத்தோட இருக்கிறவங்க, அல்ல வீட்டுல இழுத்துட்டு கிடக்குது இப்பவும் அப்போன்னு போறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே, நான் எங்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வயதானவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு 25 வயசு 20 வயசுல எல்லாம் டப்புன்னு போயிடுறாங்க. கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வாலிபர்கள் தான் சாவு அதிகம் இந்தியாவில், குறிப்பா இந்தியாவில். மருந்து அறிவியல் கண்டுபிடிப்பு இளைஞர்களை கொண்டு இருக்குது. ஆக ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் ஆன்மா எந்த நிலையில் இருக்கிறது என்று உனக்கே தெரியாது.
நான் கண்டுகொள்ளாத ஒரு உறுப்பு, கண்டுகொள்ளாத எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கொடை, ஒரு கிஃப்ட் எனக்குள்ள இருக்குது என்றால் என்னுடைய ஆன்மா ஒன்றுதான். அதை மட்டும் நான் கண்டுகொள்வதில்லை. ரொம்ப அசால்ட்டா நம்ம விட்டு விடுகிறோம். ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுப்பது அதைத்தான். ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பது அது ஒன்றைத்தான். எபேசியர் 4வது அதிகாரம் 24 31 வரைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். இவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆக ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான எப்படி வெளிப்படும்? அவனுக்குள்ள நீதி இருக்கும், அவனுக்குள்ள உண்மை இருக்கும். அவர்கள் ஒருபொழுதும் பொய்யை பேச மாட்டார்கள், ஒருபொழுதும் புரணி பேச மாட்டார்கள். அப்படி ஆன்மா பரிசுத்தமா இருக்கின்ற பொழுது அது வாயிலும் சிந்தனைகளிலும் செயல்களிலும் வெளிப்படும். யார் அதை மறைத்து வைக்க முடியாது. இயேசு சொன்னது போல, விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள் ஒழிய மேஜைக்கு கீழே அல்ல. எப்பொழுது விளக்கானது மேஜையின் மீது வைக்கப்படுகின்றதோ, மேலே வைக்கப்படுகின்றதோ, அது அதை சுற்றி இருக்கின்ற அனைவருக்கும் அது ஒளி தரும் என்று சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு. அதை போலதான் அந்த வெளிச்சம் எப்படி நமக்கு தருகின்றதோ, இந்த வெளிச்சம் என் மீது விழுவதனால் நீங்க என்ன பார்க்க முடியுது. அதை போல ஒரு மனிதனுக்குள்ள ஒளிந்திருக்கின்ற மறைந்திருக்கிற ஆன்மா எப்படிப்பட்டதா இருக்கிறதோ, அது அந்த மனிதனுடைய சுவாபத்திலே அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த குணமானது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை வைத்து நம்ம தீர்மானிப்போம், இவன் நல்ல மனுஷன், இவன் கெட்ட மனுஷன், இவளை நம்ப கூடாது, இவளை நம்பலாம் என்று சொல்லி நாம் வார்த்தையினால் சொல்வோம். காரணம், அந்த ஆன்மாவின் நிலை அதுவாகத்தான் உள்ளே இருக்கின்றது. ஆக ஆண்டவர் சொல்கிறார், நீ உண்மையினால் நிரப்பப்பட்ட தூய்மைக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மையை நீங்கள் பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலில் உறுப்புகளாய் இருக்கின்றோம். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ப நல்ல வார்த்தைகளையே நீங்கள் பேசுங்கள். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்கி விடுங்கள். ஆக ஒரு மனிதனுடைய ஆன்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உண்மையிலே நான் ஆண்டவரை தொழ வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், நான் அவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆர்வலாய் தேடி ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால், திருப்பலியில் பங்கேற்கின்றோம் என்றால், நவநாள் கொண்டாடுகின்றோம் என்றால், தேர் பவனி எடுக்கின்றோம் என்றால், எது முக்கியமானது? என் வாழ்க்கையில என் உடம்பு மாறாது, என் ஆன்மா மாற வேண்டும். என் ஆன்மாதான் மாறும். அதுதான் என் குணத்தை மாற்றக்கூடியது. அதுதான் குணத்தை மாற்றக்கூடியது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாரு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லாதான் இருந்தான், இந்த தியானத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு வாழ்க்கையில திடீர்னு ஒரு மாற்றம். அப்படி குடிச்சிட்டு இருந்தப்ப குடியே இல்லை, எப்போதுமே கெட்ட வார்த்தை மாற்றம் தான் பேசிட்டு இருப்ப, இப்ப கெட்ட வார்த்தை வர்றதே இல்லை அந்த மனுஷன்ட்ட இருந்து. என்ன ஒரு மாற்றம், எங்க போயிட்டு வந்தான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கலான்னு சொல்லி போவோம். காரணம், வெளியில இருக்கிற மாற்றம் அல்ல, ஆன்மாவில் இருந்த அசுத்தத்தில் இருந்த ஆண்டவர் அந்த மனிதனை விடுவித்திருக்கின்றார். எப்போ ஒரு மனிதனுடைய ஆன்மாவை ஆண்டவர் தொடுகின்றாரோ, ஆன்மாவின் கரைகள் கழுவப்படுகின்றதோ இயேசுவின் இரத்தத்தினாலே, அந்த மனிதன் புதிய மனிதனாக மாற ஆரம்பிக்கின்றான், புதிய மனிதனாக மாற ஆரம்பிக்கின்றான். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட தீமைகள் உங்கள் வாயிலிருந்து, உங்கள் சரீரத்திலிருந்து ஒரு பொழுதும் வெளிப்படாமல் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். அங்கு இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் சாயலை பெற்றிருக்கின்றோம். இயேசுவின் சாயலை பெற்றிருக்கின்ற நான் அவருக்குரிய குணநலங்களை எனக்குள் இருந்து வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் எனக்குள் இயேசு வாழ்கின்றான் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். இல்லை என்றால் கிறிஸ்துவ பெயர் மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரியும். கிறிஸ்துவ பெயர் நான் வைத்திருப்பேன், ஆனால் கிறிஸ்துவின் குணநலங்கள் எனக்குள் இருக்காது. ஆக ஆண்டவர் கூறுவது, என் ஆன்மா எப்படிப்பட்டதா இருக்கிறது, என் ஆன்மா எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கோபம் இருக்கிறதா, எரிச்சல் வருகின்றதா, பொறாமை உணர்வுகள் இருக்கிறதா, போட்டி மனப்பான்மை இருக்கிறதா, சண்டை சச்சரவுகள் உருவாகின்றதா, நிம்மதியற்ற நிலையில் இருக்கின்றேனா, தனிமை உணர்வு எனக்குள் இருக்கிறதா, தற்கொலை எண்ணங்கள் எனக்குள் கடந்து வருகிறதா, மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி நமக்குள்ள எரிச்சம், கோபத்தம், வெறி உணர்வு நமக்குள்ள வருகின்றதா? அப்படி என்றால் அந்த ஆன்மா பாதிக்கப்பட்டு போய் கிடக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய ஆன்மா பரிதவித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இந்த உடம்புக்குள்ள அது சந்தோஷமா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நேற்று ஒரு சகோதரி போன் செய்தார்கள். ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, ஃபாதர் எனக்கு கடைசியா ஜெபிங்க, நான் தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, தற்கொலை பண்ண போறேன் என்று சொல்லி பல இடங்களுக்கு சென்று தியானங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சகோதரி. நீ உடனே எனக்கு போன் செய்யுமா என்று சொல்லி அந்த சகோதரிக்கு போன் செய்ய சொன்னேன். சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பித்தார்கள்.
வீட்டில் நடந்த சின்ன 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 பிரச்சனைகள், சேலை வாங்கினதில்ல, கடைக்கு போனதில்ல, கணவன் நன்றி சொன்னதில்லை, கணவன் என்ன தெரிஞ்சு கொண்டதில்லை, நான் எப்படி இருக்கேன்னு கேட்டதில்லை, என் பிறந்த நாளை கண்டு கொண்டதில்லை, நாங்க எப்படி வாழ்றோம்னு கண்டுக்காம இருக்கிறாரு என்று சொல்லி பல காரியங்கள், எல்லாமே ரொம்ப சில்லி மேட்டர்ஸ், எதுவுமே முக்கியத்துவமே கிடையாது, அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து மனதில் ஒரு வெறுப்புணர்வோடு, நான் வாழ்றதுனால எனக்கும் லாபம் இல்லை, யாருக்கும் லாபம் இல்லை, என்னால எல்லாருக்குமே தொந்தரவு தான், பேசாம நான் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த சகோதரி தற்கொலை பண்ணுவதற்கு முன்பாக ஒரு மெசேஜ் போட்டாங்க. ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியில போயிடுச்சு, ஏதோ எனக்குள்ள இருந்த பாரம் எனக்கு வெளியில போயிடுச்சு, நான் எதுக்கு சாகணும், நான் இன்னும் வாழ்வேன், என் பையனை படிக்க வைக்கணும், அவன் வளரணும், அவன் பெரிய ஆளை ஆக்கி காமிப்பேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, நான் சாதிச்சு காமிப்பேன்னு சொல்லி கடைசி ஜெபித்து முடித்த பின்பாக அந்த சகோதரி பேசிய வார்த்தைகள் அதுதான். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் ஆன்மாவோடு எது ஒட்டி இருக்கின்றதோ, எது உன்னோடு சேர்ந்து இருக்கின்றதோ, அது உன் ஆன்மாவை மட்டுமல்ல உன் வாழ்க்கையை அது தீர்மானித்து விடும். ஒருவேளை ஆண்டவரோடு நீங்கள் சேர்ந்து இருப்பீர்களே ஆனால், உங்கள் ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருந்து உங்கள் ஆன்மாவில் மகிழ்ந்து களி கூறுகின்றது என்றால், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவர் வார்த்தை எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய ஆன்மா வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு நாம் வருகின்ற பொழுதெல்லாம், அவரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு பாரம், எப்பொழுதுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எப்ப ஆண்டவர் தேடி வந்தால் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நிலையோடு வந்தோமே என்றால், நாம் ஆண்டவர் தேடி வந்திருக்கலாம், ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடியது என்னது? இந்த உலகத்தில் உள்ள எல்லா இருளின் ஆதிக்கங்கள், இந்த உலகத்தில் உள்ள துக்கம், இந்த உலகத்தில் உள்ள பாரம், மற்ற மனுஷன் என்ன பத்தி என்ன பேசினாங்கிறது எல்லாத்தையும் கேட்டு நாய் வாந்தி எடுத்து போடுது இல்லையா, அந்த வாந்தி எடுத்தது எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. அவங்க நிம்மதியா இருக்க முடியாது, யார் எதையும் அவங்கள பத்தி பேசிடக்கூடாது, அவங்க பேரை யாராவது சொன்னாலே உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், என்னை யாருக்குமே பிடிக்கவில்லை, நான் இருக்கிறதே பாரம், என்னால எல்லாருக்கும் தொந்தரவு, சீக்கிரமே வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், எங்கேயாவது ஓடி போயிட்டா நல்லது இந்த குடும்பத்தை விட்டுட்டு, பேசுகிற வார்த்தைகள்லாம் இப்படிப்பட்டதா இருக்கும். காரணம், அந்த ஆன்மா ஆனது காயப்பட்டு இருக்கின்றது, அந்த ஆன்மாவானது ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முடியாமல் இருக்கின்றது, அந்த ஆன்மா உலகத்தின் இன்பங்களுக்குள்ளாக, உலகத்தின் இருளுக்குள்ளாக, உலகத்தின் இச்சைகளுக்குள்ளாக இது மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் இன்று நம்மோடு இன்று வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஐந்தாவது காரியத்தை ஆண்டவர் சொல்வது, உடல் ஆன்மாவை தீட்டுப்படுத்தாதே, உன் உடலையும் உன் ஆன்மாவை நீ தீட்டுப்படுத்தாதே என்கிறார் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16 19 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள் கூறுகின்றது, விலைமகளுடன் சேர்கிறவன் அவளோடு, விபச்சாரியோடு சேர்கின்றவன் அவளோடு ஓருடல் ஆகின்றான் என்று தெரியாதா? இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என்று மறைநூலில் சொல்லப்பட்டுள்ளதே. ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கின்றார்கள். எனவே பரத்தமையை விட்டு, விபச்சாரத்தை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு வெளிப்படையானது, வெளியிலே உள்ளது, புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர், விபச்சாரத்தில் ஈடுபடுவோர், இச்சைகளுக்குள்ளா ஈடுபடுவோர், போனோகிராஃபி பார்ப்பவர்கள், விபச்சார படங்களை மொபைல்ல பார்க்கின்றவர்கள், டிவியில பார்க்கின்றவர்கள், தவறான உறவுகள் மற்றவர்களோடு வைத்துக் கொள்வர்கள், திருமணமாகி மற்றவர்களோடு தொடர்பு கொள்கின்றவர்கள், திருமணம் செய்து கொள்ளாமல் பல பெண்களோடு பல ஆண்களோடு உறவு வைத்துக் கொண்டவர்கள், மிருகங்களோடு உறவு வைத்துக் கொண்டவர்கள், நாய்களோடு உறவு வைத்துக் கொள்கின்றவர்கள், இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு உறவுகளுக்குள்ளாக கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக இச்சையான அருவருப்புக்குரியதான காரியங்களை செய்தவர்களை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. உடலுக்கு எதிராகவே அவர்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் பரத்தமையில் ஈடுபட்டவர்கள், இவர்கள் செய்கின்ற பாவங்கள் தன்னுடைய சொந்த உடலுக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்கின்றார்கள். ஒரு குடிகாரன் தன் உடம்பை அழிக்கிறான், ஒரு சிகரெட் குடிக்கிறவன் தன் உடம்பை அழிக்கிறான், பான்பராக் போடுகின்றவன் தன் உடம்பின் உறுப்புகளை அவன் அழிக்கின்றான். ஆனால் விபச்சாரம் செய்கின்றவனோ, இச்சையோடு மற்றவர்களை உற்று பார்க்கின்றவனோ, தகாத உறவுகளுக்கு உள்ளாகின்றவனோ, மற்றவருடைய மனைவியை இழுத்துக்கொண்டு ஓடுகின்றவனோ, தகாத உறவுகள் பல பெண்களோடு பல ஆண்களோடு விபச்சார இடங்களுக்கு செல்கின்றவனோ என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆன்மாவை அவன் கொலை செய்கின்றான். ஆன்மாவை அவன் கொலை செய்யறான், உடம்ப கொலை செய்யல. உடம்பு நல்லா இருக்குது, உள்ள இருக்கிற ஆன்மா செத்து நாறிக்கொண்டு இருக்கிறது, செத்து நாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பஸ்ஸில் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஹைதராபாத் இந்த இடத்துல
அங்கே பயணம் செய்கின்ற பொழுது திடீரென்று ஒரு சகோதரன், ஒரு மனிதர் ஏறி பஸ்ல ஏறினவர் நேர வந்து என் பக்கத்துல இருக்கிற சீட்ல வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அவருக்குள்ள இருந்து ஒரு துர்நாற்றம் வெளியில வந்தது. அவர் பக்கத்துல இருந்து உட்கார்ந்த உடனே அவர் உடம்புல இருந்து ஒரு நாற்றம் வெளியில வந்தது. அவர் மூச்சு விடும்போது ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு துர்நாற்றம். அந்த நாற்றம் என் பக்கத்துல வந்த உடனே எனக்குள்ள வாந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அதை தூண்டி விட்டது. ஆண்டவர் சொன்னார், இந்த நாற்றத்தின் காரணம் என்ன என்று தெரியுமா? பல பெண்களோடு அவன் விபச்சாரம் செய்திருக்கிறான், கொலை செய்திருக்கிறான், எல்லா விதமான குடி பழக்க வழக்கங்கள் அனைத்து அவனுக்குள்ள இருக்குது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்பதான் புரிந்து கொண்டேன், ஆன்மாக்கு கூட ஒரு வாசனை உண்டு. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாக்கு ஒரு வாசனை உண்டு. நம்முடைய சரீரத்துக்கு நம்ம சென்ட் அடிச்சுக்கலாம், பெர்ஃப்யூம் போட்டுக்கலாம், லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், உதட்டை அழகாக மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய முகம் முழுவதையும் நாம் வண்ணம் பூசிக்கொள்ளலாம், மற்றவர்களை அழகுள்ளவர்களா நாம் ஏமாற்றலாம். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா துர்நாற்றம் உடையதாக, கோபத்தின் நிமித்தமாய், பயத்தின் நிமித்தமாய், இச்சை நிமித்தமாய், கெட்ட பழக்க வழக்கங்களின் நிமித்தமாய், போதை பொருட்களின் நிமித்தமாய் ஆன்மா அழுகி நாரி போய் கிடக்குது. நாரி போய் கிடக்குது. உள்ள சண்டையின் மூலமாக, சச்சரவுகளின் மூலமாக, மன்னிக்க முடியாத மனநிலையின் மூலமாக, சொத்துக்கள் மூலமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில மன்னிக்க முடியாத கோபத்தின் காரணமாக உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அழுகி கொண்டிருக்குது. ஆன்மா அழுகிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட துர்நாற்றத்துக்குரியவைகள், விபச்சாரத்தனமான காரியங்கள், ஒரு மனிதன் தன் ஆன்மாவை அவன் அழிக்கின்றான், தன் உடல் உறுப்புகளை அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆக மற்ற பாவங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வெளியாக இருக்கக்கூடியது. ஆனால் ஆன்மாவுக்கு எதிரான ஒரு பாவம் என்று என்றால் அது விபச்சாரத்தனமான வாழ்க்கை. இச்சையோடு மற்றவர்களை பார்ப்பது, இச்சையோடு மற்றவர்களை தொடுவது, இச்சையோடு மற்றவர்களோடு உறவு கொள்வது, மனிதர்களோடு மட்டுமல்ல விலங்குகளோடு, ஆண் ஆணோடு உறவு வைப்பது, பெண் பெண்ணோடு உறவு வைப்பது. இந்த உலகம் உங்களை ஓகே என்று சொல்லலாம், நாடு அனுமதி கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அருவருக்கப்பட்டு தீர்ப்பெடுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லி சோதோம் குமரா ஆண்டவர் கொடுத்த தண்டனை காத்து கொண்டிருக்கின்றது. சோதோம் குமராவில் என்ன நிகழ்ந்ததோ அதே தண்டனை அந்த மக்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆக உலகம் சொல்லும்படியாக அல்ல, அறிவியல் கூற்றின்படியாக அல்ல, ஆண்டவரின் வார்த்தையின்படியாய் வாழாத மனிதர்கள் அவருடைய ஆன்மாக்களை ஏற்கனவே இழந்து போனவர்களாய் இருக்கின்றார்கள், இழந்து போனவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்வோம், என்னுடைய ஆன்மா எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது தீட்டுப்பட்டிருக்கிறதா? என் உடம்பு தீட்டுப்பட்டிருக்கிறதா? விபச்சாரத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், எப்போ ஒரு விபச்சாரியோடு நீ உறவு கொள்கிறாயோ, நீ கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னொரு வேலை செய்கிற இடத்துல இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு அவளோடு உடல் உறவு கொள்ளும் பொழுது, அவளுடைய உறவிலே நீ இணையும் பொழுது இரண்டு ஆன்மாக்களும் ஒன்றா சேருது. அந்த ஆன்மாக்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை உள்ள கடந்து வருது. அது ரெண்டு அல்ல, ஒன்றாக மாறுகிறது. அப்ப என்ன ஆகுது? நீ மனைவியோட படுத்திருந்தாலும் வெளியில இன்னொரு பெண்ணோடு உறவு கொண்டதன் காரணத்தினால் அந்த விபச்சாரிக்கு என்னென்ன பாவங்கள் இருந்ததோ, என்ன சாபங்கள் அவள் மேல விழுந்ததோ, அது அனைத்தும் உன் வாழ்வில் கடந்து வரும், உன் வாழ்வில் கடந்து வரும். இதுல கொடூரமான காரியம் என்ன தெரியுமா? அனுபவிக்கிற ஒருத்தன், அதுக்கான விளைவு சந்திக்கக்கூடிய இன்னொருத்தன். பெற்றோர்கள் அனுபவிச்சு நல்லா செத்துட்டு போயிருவாங்க. ஆனா வரக்கூடிய சந்ததிகள் கேடுகெட்டதாய் மாறிவிடும், கேடுகெட்டதாய் மாறிவிடும். அதனால பல குடும்பங்கள் நாம் பார்க்கிறோம், பெற்றோர்கள் அநேக சொத்துக்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆனா அந்த பேர குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும். அதே போல கெட்ட பிள்ளைகள் இந்த உலகத்துல எவனுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். காரணம், தாத்தா பாட்டிங்க செஞ்சது, பூட்டன் பூட்டி செஞ்சது, அப்பா அம்மா செஞ்ச தப்பு எல்லாம் பேர குழந்தைகளுக்குள்ளாக, பேர குழந்தைகளுக்குள்ளாக வெளியிலே வெளிப்படுத்தப்படும். ஆக ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட கொடூரமான பாவத்துக்களை வீழ்ந்து கிடக்கிறாயா? உன் ஆன்மா ஏற்கனவே அழிஞ்சு போயிருக்கு, உன் ஆன்மா அழிஞ்சு போயிருக்கு. அந்த ஆன்மாவை மீட்கக்கூடிய ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து என்கின்ற மனிதர். இயேசு கிறிஸ்து என்கின்ற மனிதர், அவர் வெறும் கடவுள் அல்ல, மனிதனாகவும் கடவுளாகவும் கடந்து வந்தார். மனிதனை நன்கு அறிந்து கொண்டவர், மனிதனின் ஒவ்வொரு பலவீனங்களையும் அறிந்திருக்கின்றவர், மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக இவர் மனிதனாக கடந்து வந்தார். கடவுளுடைய இடத்தை விட்டுவிட்டு மனிதனாக, ஒரு கேவலமான ஒரு பிச்சைக்காரனை போல அனாதையாக அவர் இருந்தார்.
இந்த உலகத்திலே நம் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி அதுதான். என் சகோதரனே, சகோதரியே, உன் ஆன்மா இப்பொழுது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? உன் ஆன்மாவை நீ விலை கொடுத்து வாங்க முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, கடைசியாக 5வது காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். உன் ஆன்மாவானது, உன் ஆன்மா தீர்ப்பிடப்படும். உன் ஆன்மா தீர்ப்பிடப்படும். எபிரேயர் 9வது அதிகாரம் 27-28 வசனங்கள் கூறுகின்றது. மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகின்றது. இதுவே அவர்களுக்கென எழுதி வைத்த நியதி. இதுதான் அவர்களுக்கு முடிவு. தீர்ப்பு ஒன்றுதான் அவர்களுக்கு முடிவு. சாவு முடிவல்ல, தீர்ப்பு தான் முடிவு. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒருமுறை தம்மை தாமே பலியாக அவர் கொடுத்தார். அவர் மீண்டும் ஒருமுறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே அவர் தோன்றுவார். ஆக இயேசு கிறிஸ்து மீண்டும் நமது மத்தியிலே வந்து வீற்றிருப்பார். அப்பொழுது அனைவரும் உயிர்த்தெழப்படுவார்கள். இறந்தவர்கள், புதைக்கப்பட்டவர்களும் எழுவார்கள், உயிரோடு இருக்கின்றவர்களும் எழுவார்கள். அனைவருடைய ஆன்மாவிற்கும் தீர்ப்பு உண்டு. நாம் செய்த செயல்கள், நாம் பேசிய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சொற்கள், நம்முடைய எல்லா விதமான அழிவிற்குரிய காரியங்கள், நாம் செய்த நற்செயல்கள், நாம் போதித்த நற்போதனைகள் அனைத்திற்கும் பரிசும் உண்டு, தண்டனையும் உண்டு. எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது அது ஒன்றுதான். நீ என்னென்ன செய்கிறியோ அதற்கான பலனை நீ அனுபவிக்காமல் போக மாட்டாய். ஆனா மனிதன் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படியா இருக்கிறது? மனிதன் கொடுக்கின்ற தண்டனை, என் எதிரியை நான் அழித்து விட்டால் நான் வெற்றி பெற்றவன் என்று நினைக்கிறார்கள். இந்த ஒரு நாடு மற்றொரு நாடை அழித்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய சுய நலத்திற்காக, தன்னுடைய லாபத்திற்காக மக்களை, எதுவும் அறியாத இள மக்களை இன்று கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மூலமாக. ஆனால் ஆண்டவர் அளிக்கக்கூடிய அழிவு வெறும் மனிதனுடைய உடம்பு அல்ல. அவர் கொடுக்கக்கூடிய அழிவு அது நிலையான ஒரு அழிவு. அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு சாவு கிடையாது. அந்த மனிதர்கள் கடைசி நாட்கள் நான் சாக வேண்டும் என்று சாவை தேடுவார்கள். ஆனால் சாவு வராது. அந்த ஆன்மாவுக்கு சாவு வராது. நித்தியத்திற்கும் அது அக்கினியில் அது வெந்து கொண்டிருக்கும்படியாக ஆண்டவர் ஒப்புக் கொடுப்பார். நித்தியத்திற்கும் அது வெந்து கொண்டிருக்கும். கதறி அழுவார்கள். ஆண்டவர் சொல்கிறார் ஒரு உண்மையை, ஏழை லாசரும் பணக்காரனும் வாழ்ந்தார்கள். அந்த லாசரானவன் ஆபிரகாமின் மடியிலே போய் அமர்ந்திருந்தார். அவர் புண்களை நாய்கள் நக்கிக் கொண்டிருந்தது. அவர் உண்பதற்கு உணவுகள் கூட கிடைக்கவில்லை. ஆனால் அந்த பணக்காரனும் நரகத்திலே வீழ்ந்து கிடந்தான். அங்கிருந்து கதறிக் கொண்டிருந்தான். அவன் உடம்பு கிடையாது, அவனுடைய ஆன்மா கதறிக் கொண்டிருந்தது. அதற்கு முடிவு கிடையாது. இந்த உலகம் அழிக்குது மனிதனுடைய உடம்ப. ஆண்டவர் படைத்த படைப்புகளை உலகம் அழித்துக் கொண்டிருக்கிறது, மனிதன் அழித்துக் கொண்டிருக்கிறான் புதிய விதமான ஆயுதங்களை கொண்டு. ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அது மனிதனுடைய உடம்பை தொடாது, ஆன்மாவை தொடக்கூடியது. அது அழிவு வராது. அது அந்த அழிவுக்கு முடிவும் கிடையாது. நித்தியத்திற்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் ஆண்டவரோடு இருக்கும், அவரை சார்ந்தவர்களை. ஆனால் யார் ஆண்டவருக்கு எதிராய் வாழ்ந்தார்களோ, பாவத்துல, உலக இன்பத்துல, உலக இச்சையில, உலக பொருட்களுக்காக, உலக பணத்திற்காக எவ்வளவு பொய், புரட்டு, ஏமாற்றத்தினால், லஞ்சம் எல்லாத்தையும் செய்து உலக இன்பத்தையும் அனுபவித்தார்களோ அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய தண்டனை உண்டு. அதுக்கு முடிவு கிடையாது, முடிவு கிடையாது. நம்ம வாழ்றதுக்கு 80 வயசு 100 வயசு நம்ம எல்லாத்தையும் பாவத்தையும் நல்லதையும் கெட்டதையும் செஞ்சுட்டு செத்துடலாம். ஆனா ஆன்மாவுக்கு சாவு கிடையாது. அது நித்தியத்திற்கும் வாழ வேண்டும், நித்தியத்திற்கும் தண்டிக்கப்படும், நித்தியத்திற்கும் அது ஆண்டுடைய பிரசனத்தில் நிலைத்திருக்கும். இரண்டாக அது பிரிக்கப்படும், வலதுபுறம் என்று எழுதப்படும் என்று சொல்லி இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். என் சகோதரனே, சகோதரியே, நீ செய்த பாவங்கள் என்ன என்று உனக்கு தெரியாதா? நான் உனக்கு நினைவூட்டுவேன், நான் உனக்கு நினைவூட்டுகின்றேன். நீ மறந்து போன பாவங்களையும், நீ பாவ சங்கீதனத்தில் நீர் அறிக்கையிடாமல் மறைத்து வைத்திருக்கின்ற பாவங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்.
ஏனெனில் உன் ஆன்மா எனக்கு சொந்தமானது என்கிறார் ஆண்டவர். நாம் அழிவை வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருப்பவர் அல்ல, நமக்காக ஏங்குகின்ற தேவன் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்கின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஆன்மாவிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்று இறை வார்த்தை கூறுகின்றது. யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனம் ஆண்டவர் கூறுகின்றார், மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். மனிதனுடைய ஆன்மாவுக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றாராம். அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார், என்னை சேர்ந்த இந்த ஆன்மா மீண்டும் என்னிடம் வந்து சேர வேண்டும், நான் அதை இழந்து போக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உயிரை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம் சுதந்திரத்தை ஒருபொழுதும் பறித்து விடவில்லை. நல்லதை செய்யவும் தீயதை செய்யவும் எனக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். யாரிடமிருந்து அவர் சுதந்திரத்தை பறிக்கவில்லை. அதுதான் கடவுள் என்ற நிலை. கடவுள் ஒருபொழுதும் கொடுத்த உரிமையை அவர் மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டார். கொடுத்ததுதான். ஆனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் ஆன்மா அவரையே போற்றி புகழக்கூடியதாக அவரை சார்ந்திருந்தால் அவருடைய இன்பத்திலும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவராக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் இணைந்திருக்க முடியும். ஒருவேளை அவரை விட்டு விலகி சென்றிருந்தால், இவ்வுலக இன்பங்களுக்கும் உலக நாட்டங்களுக்கும் நான் அடிமைப்பட்டிருந்தால் அவரை விட்டு விலகி செல்ல நேரிடும். இருள் என்னை கவ்விக்கொள்ளும், நிலையான சாவு என்னை தேடி வரும். இன்று ஆண்டவர் கூறுவது, நான் உன் ஆன்மாவிற்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். யாக்கோபு 4:5வது அதிகாரத்திலே வசனத்தில் ஆண்டவர் கூறுவது போல, உன் ஆன்மாவிற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் மகளே, என் மகனே, இதோ ஊதாதி மைந்தன் திரும்பி வந்தது போல நீ என்னிடத்தில் திரும்பி வருவாயா? பாவம் செய்யவில்லை என்று சொல்லாத, நீ பாவி என்று ஏற்றுக்கொள்வதை மட்டுமல்ல, பாவத்தை விட்டு விலகு, அதை விட்டு விலகி ஓடு, நீ என்னை சார்ந்து வா, நான் உன்னை உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர். ஆக ஆண்டவர் கூறிய இந்த வார்த்தை மனிதனின் உள்ளத்திற்காக ஆன்மாவிற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகின்றார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா என்கிறார் ஆண்டவர். ஆக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை என்னதாக இருக்க வேண்டும் எனால் அந்த பரிசுத்த ஆன்மாவை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். கரைபிடித்த ஆன்மாவை அல்ல. 2 கள்ளர்கள் இயேசுவின் வலதுபுறமும் இடதுபுறமும் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருவனோ இயேசுவை சபிக்கின்ற கள்ளனாக அவரோடு சேர்ந்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தான். மற்றொரு கள்வனோ தான் செய்த பாவத்தை உணர்ந்து பார்த்து, எனக்கு இந்த தண்டனை தேவைதான், நான் இப்படிதான் அவமானப்பட்டு கொடூரமாய் சாக வேண்டும், ஏனென்றால் நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், ஆனா இந்த மனிதரோ எதையும் செய்யாத மனிதர், இவருக்கு ஏன் இந்த தண்டனை என்று சொல்லி அவர் மீது அனுதாபப்பட்டவனாக அவர் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டதனால் இயேசு சொன்னார், நீ இன்று என்னோடு விண்ணகத்தில் இருப்பாய் என்று சொன்னார். இயேசு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாளை நாம் உயிரோடு இருப்போமோ இல்லை என்று நமக்கு தெரியாது. இன்று இரவு கூட கடைசி நாளாக கூட இருக்கலாம். எந்த நேரத்தில் சாவு யாரை தேடி வரும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் ஆயத்தமானவர்களாய் இருக்கின்றோமா? என் ஆன்மா ஆண்டவரை சார்ந்திருக்கிறதா? எனக்குள் இருந்த அசுத்தங்கள் அனைத்தையும் இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவுக்கு சொந்தமானவனாய் நான் வாழ்கின்றேனா என்பதை உணர்ந்து பார்த்து ஆண்டவரின் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உணர்த்தக்கூடிய பாவங்களை, நாம் மறைந்து ஒளிந்திருந்து செய்த பாவங்களை, மற்றவர்களை ஏமாற்றியதை, ஆண்டவரை விட்டு விலகி சென்று மந்திர மாயங்களை தேடி சென்று பொருள் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், கடல்ல அதிகமான நமக்கு மீன்பாடு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தீய சக்திகளை நாடி சென்றிருந்தால், அசுத்த ஆவிகளை கொண்டு மீன்களை நாம் பிடித்திருந்தால் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்துல மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு, ஆண்டவரே என் ஆன்மாவை நான் கரைப்படுத்தி இருக்கிறேன், என் ஆன்மா முழுவதும் பரிசுத்த இரத்தத்தினால் நீங்க கழுவுங்கப்பா என்று சொல்லி ஒரு தகப்பனை நோக்கி வந்த உணர்வோடு, மகன் மகள் என்ற உணர்வோடு அவரை நோக்கி கண்ணீரோடு கூவி அழைப்போம். அவர் நம்மை மன்னிக்கின்ற தேவன், நம்மை ஆசீர்வதிப்பார்.